நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட் உள்ளிட்ட மலை காய்கறிகளின் விலை அதிகரித்து உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ் உள்ளிட்ட மலை காய்கறிகளை அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். முத்துறை, பாலாடா, கப்பத்துறை, நஞ்சநாடு, ஏக்குனி, பிங்கர் போஸ்ட், கடநாடு, கவரட்டி ஆகிய கிராம பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மலை காய்கறிகள் பயிரிடப்படுகின்றன. இந்த ஆண்டு மகசூல் குறைவாக இருந்த போதிலும் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு விலை உயர்ந்து விற்பனையானதால் அதிக லாபம் அடைந்துள்ளதாக அதனை பயிரிட்டு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். போனது பீட்ரூட் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது, 25-30. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் விலை அதிகமாகி இப்போ 60 ரூபா 65 ரூபா விற்கிது. மகசூல் கம்மியாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு கொஞ்சம் இந்த ரேட்டு கிடைக்கிறனால பரவாயில்ல. அதேமாதிரி கேரட் விலையும் 60 ரூபா 65 ரூபா வரைக்கும் போகுது. கிழங்கு விலையும் உருளைக்கிழங்கும் நல்ல ரேட்டு 2000 ரூபாய்க்கு மேலே போகிறதுனால விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இடையில மழை ரொம்ப ஜாஸ்தி அடிச்சிருச்சுங்க. ஜாஸ்தி அடித்ததுனால பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஜாஸ்தி போகுது. அதனால் விலை அதிகமாக போகுது. தொடர் மழையால் காய்கறிகள் விளைச்சல் பாதித்ததே விலை உயர்வுக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.